அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எல்லாரும் கர்மாவை குறைக்காமல், நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் கர்மா குறையாது. கர்மா குறைவதற்குண்டான வழிகள் முன்னோர்கள் ரொம்ப இலகுவான வழிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கடைப்பிடிக்கிறது கிடையாது. அதாவது மனம் போன போக்கில் தான் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, மனம் போன போக்கில் என்ன சொன்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயிலில் கூட்டமாக இருக்கு, அப்போ அந்த கோயிலில் போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அங்கே போயிடுறது. முருகன் கோயிலில் கூட்டம் நிறையா இருக்கு, அங்கேயும் வரிசையில் நின்று போகிறது. அப்படி ஒருவர் பார்த்து நீ போனேன் நான் போனேன், நான் போனேன் நீ போனேன் அப்படின்ட்டு. கர்மாவை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். ஆனால் இதை யாராவது ஒருத்தர் ரெகுலராக தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது தீரும், தீராமலாம் போகாது. அப்போ நம்ம ஒரு பிரச்சனை என்று சொல்லக்கூடியதை தீர்ப்பதற்கு என்ன சொல்றான்னா நாம் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுவதற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அற்புதமான இடங்கள் இருக்கிறது. அப்ப கர்மாவை குறைக்காமல், கர்மாவை குறைக்கணும். கர்மாவை குறைக்கத்தான் என்ன சொல்லலாம், நீங்கள் அதுல இருந்து விட முடியல. அப்ப என்ன கர்மா குறையில் கர்மா குறையணும்னா கடல்ல குளிக்கணும். கடல்ல குளிக்கணும். அப்ப கடல்ல குளிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் நீங்க என்ன செய்வீங்கன்னா சனி ஞாயிறு லீவ்ல போய் ஒரு இடத்துல போய் மொத்தமா குளிர. சனி ஞாயிறு உங்களுக்கு சொந்தமானதா? உங்களுக்கு லீவு நாள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன சொன்னா மனசுல வச்சுட்டு, அன்னைக்கு தான் எனக்கு லீவு கிடைக்கு, நான் ஒரே இடத்துல எல்லாரும் கூடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்படி இல்லை. நீங்க அப்படி போறது என்ன சொன்னா என்னை பொறுத்தவரை வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். அப்ப கடலில் குளிக்க வேண்டும் என்று குளித்தால் கர்மம் தீரும். அந்த கடல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும், ஜீவசமாதி கூட இருக்கலாம், சித்தர்கள் அடக்கமான இடம் கூட இருக்கலாம், ஒரு ஐயா கோயில் இருக்கலாம், அதுவும் கோவில் தான், ஒரு முருகன் கோயில் இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் குளித்து அங்க அந்த அந்த ஆறுகளோ கடலோ இருக்கின்ற இடத்துல ஒரு கோவில் இருக்கணும். அது சித்தர் சமாதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது என்ன சொல்றான்னா முருகன் கோயில், இந்த தாமிரவர்ணி ஆத்துல எல்லாம் அந்த ஆத்துல குளிச்சுட்டு வந்தோன்னு மேட்டில் செல்லியாரம்மன் கோயில் இருக்கு. அதுவும் உங்களுடைய தோஷத்தை போகக்கூடிய சக்தி உடையது. அப்ப நீங்க கடல்ல குளிக்கிற நாள் என்னவா இருக்கணும்னா உங்களுடைய பிறந்த கிழமையாக இருக்கணும். உங்களுடைய பிறந்த கிழமையா இருக்கணும். அந்த பிறந்த கிழமையிலும் அந்த டைம் என்ன சொல்றான்னா 10 to 12 குளிக்கணும். 10:30 மணிக்கு போனீங்கன்னா தான் 11 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சிருவீங்க. 12 மணிக்கு தானே நடைய சேர்த்த போறான். போய் நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக குறையும். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்றான்னா, இப்ப கடல்ல குளிச்சாலும் ஆறுகளில் குளித்தாலும் என்ன சொன்னான்னா, அந்த கடல் அலை நம்ம மேல பாதத்தில் மேல ஏறி என்ன சொன்னான்னா விழுகிற மாதிரி நம்ம உட்காந்துக்கிடும். உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம்னாலும் அது ஏறி 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 அப்படி இழுத்து அந்த மண் விழுத்து அப்படி உட்கார்ந்து குளிப்பது கர்மா என்ன சொன்னா கண்டிப்பாக சீக்கிரம் குறையும். ஆறுகளில் குளிச்சா என்ன செய்ய, தண்ணி எதிர்த்து வருது இல்லை, எதிர்த்து அப்படி வருதுன்னா அதற்கு எதிர போய் காலை நல்லா நீட்டி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த தண்ணி நம்மளுக்கு காலில் மேல் ஏறி இடுப்பு பகுதி வரைக்கும் நல்லா என்ன சொன்னா ரெஃப்ளெக்ஷன் ஆகி போகும். அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆகி போகும்போது நம்மளுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு. உணர்வு கண்டிப்பா குளிக்கும் போது நல்ல உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளில் நாம் மனதார என்ன செய்யணும்னா ரொம்ப கான்டென்ட்டா என்ன சொன்னா நம்ம கர்ம வினைகளை மனதில் நினைத்து குறைகளை நீங்கள் சொல்ல 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 என்ன செய்யும்னா கர்மா குறையும். இது ஒரு 6
ப்ளஸ் கடல். ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அங்க ஜீவ சமாதிகளோ கோவில்களோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க கட்டி வச்சது என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் கட்டி வச்சாங்க. கரை மேல இருக்கிற கோயில்களுக்கு விசேஷம் ஜாஸ்தி, பலிதம் ஜாஸ்தி, வெற்றி ஜாஸ்தி. அதற்கடுத்து 2வது, கர்மா குறைய அருவிகளில் குளிக்க வேண்டும். அருவிகளில் கண்டிப்பாக குளிக்க. அபயம் குளிக்கிறது என்னது, பிறந்த கிழமையில 10 to 12 தான் குளிக்கணும். பிறந்த கிழமைக்கு தான் ரொம்ப வேலியேஷன் ஜாஸ்தி. ஏன்னா அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் நம்ம பிறந்த கிழமை வந்துடும். அப்ப அருவி பக்கத்துல ஏதாவது ஒரு சித்தர் கோயில் கண்டிப்பா இருக்கும், இல்லாமல இருக்காது. அது மலை, குளிச்சுட்டு மலை மேல கூட சொன்னா சின்ன சிவலிங்கம் மாதிரியோ இல்ல அகத்தியர் மாதிரியோ ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கும். அதுல போய் ஒரு சூடத்தை பொருத்தி வச்சு உங்களுடைய கோரிக்கையை வைத்தீர்கள் என்று சொன்னால் 100% குறைஞ்சிரும். 100% உறுதியா குறைஞ்சிரும். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும். கடல் மார்க்கம், ஆறுகள் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கும். அருவி உங்க ஊர் பக்கத்துல இருக்கலாம். அதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஆனால் நீங்கள் போக வேண்டிய காலம் உங்களுடைய பிறந்த கிழமையில் 10:30 to 12 தான் குளிக்கணும். அந்த 10:30 to 11 குளிச்சுட்டு 12 மணிக்குள்ள சாமி விட்டுறணும். அதனால் நட சாத்துவது என்பது என்ன சொன்னா, சில இதில் 12 மணி வரை 12:30 மணி வரைக்கும் வச்சிருக்காங்க. சில இதில் என்ன சொன்னா 1 மணி வரை வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா என்ன சொல்றான்னா, சரி நான் கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய, இன்னொரு வழி ஏதாவது ஷார்ட்டான வழி இருக்கா அப்படின்னா, வீட்டில் நீங்கள் பிறந்த கிழமையில் தண்ணியில கொஞ்சம் மஞ்சப்பொடி கல்லுப்பு கலந்து குளிக்க வேண்டும். இது சார் நான் காலையில ஆபீஸுக்கு போவனே 10 to 12 எப்படி குளிக்கிறது அப்படின்னா காலையில 6 to 7, காலையில 6 to 7 நீங்க பிறந்த கிழமையும் அந்த ஓரையும் ஓடிக்கொண்டிருக்கும். அதுல கரெக்டா குளிச்சீங்கன்னா வாரம் நீங்க குளிச்சு பாருங்க, 100% என்ன சொன்னா கர்மா குறையும், உறுதியாக குறையும். அதற்கு எடுத்து என்ன சொன்னா, எப்பயுமே வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றணும். பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன சொல்லலாம்னா வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டில் விளக்கேற்ற வீட்டுக்குள்ள இருக்கிற கர்மா கண்டிப்பாக போகும். அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிடணும். அப்ப இத ரொம்ப என்ன சொன்னா எப்படின்னா கடல், ஆறு, அருவி, இது வீட்டுல நம்மளுடைய பிறந்த கிழமையில மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கலந்து காலையில பிறந்த கிழமையில 6 to 7, பிறந்த கிழமையில 6 to 7 குளிச்சிடணும். இதை ரெகுலரா பண்ணி வந்தாலும் கர்மா குறையும். வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக விளக்கேற்றணும். இதனால கர்மா குறையும். அப்ப இந்த காற்றின் மூலம் ஒளினா சத்தம், ஒளினா ஃப்ளேம், அந்த இதற்குள்ளே வெளிச்சம் அந்த அடிக்கிறது தான். அப்ப விளக்கு என்பது மண்ணு, எண்ணெய் என்பது நீர், நெருப்பு என்பது தீபம், காற்று என்பது புகை, ஆகாயம் என்பது பூ போடுதல். இந்த ஒரு விளக்கேற்றுவதன் மூலமாக மண்பூதத்தை டச் பண்ணிடுறீங்க, ஜலபூதத்தை டச் பண்ணிடுறீங்க, நெருப்பு டச் பண்ணிடுறீங்க, காற்றை டச் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் அந்த விளக்கின் பாதத்தில் கொஞ்சம் என்ன சொன்னா ஒரு பூ போட்டீங்கன்னு வைங்க, ஆகாய பூதத்தையும் நீங்க என்ன சொன்னா டச் பண்ணிடுறீங்க, ஆகாய பூதத்தையும் டச் பண்ணிடுறீங்க. அப்ப இது இந்த விளக்கு ஏற்றுவதோடைய ரகசியம் இதுதான். அதற்கடுத்து
கர்மா கரைவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. எல்லை காவல் தெய்வத்திற்கு, எல்லை காவல் தெய்வம் ஊருக்கு அவுட்டர்ல இருக்கும். கருப்பசாமியா இருக்கலாம், முனியசாமியா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம், ஏதோ ஒரு குதிரையில் இருக்கிற சாமி கூட இருக்கலாம். அப்ப எல்லை காவல் தெய்வத்திற்கு வாரம் ஒரு முறை உங்களுடைய பிறந்த கிழமையில் ஒரு தேங்காயை வாங்கிட்டு போங்க, தலையை வலமூணு இடமூணு சுத்தி செதற்காயை அடிச்சுட்டு வாங்க. இதுவும் ரெகுலராக செய்யலாம். இதை ரெகுலராக செய்ய 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 என்ன சொன்னா கர்மா குறையும். இது ரொம்ப பெரிய, இதுல எந்த ஒரு முறையினாலும் நீங்கள் முறையாக கடைபிடிங்கள். உங்களுடைய கர்மா குறைவது உங்கள் கண் முன்னாடி தெரியும். பிரச்சனைலாம் இருக்காது, இலகுவாக. அப்ப கர்மா குறைவதற்கு என்ன செய்யணும்? எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த பிறந்த கிழமைக்கு ஒரு மரியாதை உண்டு. அது எல்லாம் சாத்தியக்கூறுகளா என்று சொன்னால், கர்மா குறைய வேண்டும் என்று சொன்னால் பிறந்த கிழமை இல்ல நாம் என்ன சொன்னா இந்த செயல்பாடுகளை நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால், எல்லா மனிதனும் என்ன எந்த நாளும் கோயிலுக்கு போகாம இருங்க, பிறந்த கிழமையில கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அன்னைக்கு போய் என்ன செய்யுங்க, ஒரு செதற்காயை போட்டு வந்துருங்க. காலையில் என்ன செய்யணும், 6 to 7 மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு குளிங்க. குளிச்சுட்டு என்ன சொல்றேன்னா நேரம் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் என்ன சொல்றேன்னா ஒரு விடலை சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது ஒரு விடலை போட்டுவாங்க. இதை விட இலகுவாக என்ன சொல்றாங்கன்னா பரிகாரங்கள் வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உண்மையாகவே ரொம்ப உங்களை நீங்களே அலக்களித்துக் கொள்ளாதீர்கள். 5 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்டத்துல போய் நின்று அதெல்லாம் உங்களை நீங்களே வதப்படுத்திக் கொள்கிறீர்கள். ஏன் அப்படி என்ன சார் 5 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன சார் நீங்க வதப்படுத்தி சிரமப்படணும்? சிரமப்பட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம திருப்பதிக்கெல்லாம் போறோம்னா என்ன சொன்னா அந்த ஒரு ஜாலி ட்ரிப் தான். ஒரு 7 மலைகளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு சுயதோசன நிலையை நம்மளுடைய உடல் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் திருப்பதியுடைய பிரயாணத்தின் முக்கிய நோக்கம். இப்போ டிக்கெட் எல்லாம் எடுத்து பிக் பண்ணி போனோம்னா என்ன சொன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல பார்த்துட்டு வரக்கூடிய இலகுவான காலம்லாம் இருக்குது. அப்படியே உள்ள போனாலும் என்ன சொன்னா அங்கே இருக்கிற ஒரு ரகசியமே என்ன சொன்னா காத்திருத்தல் தான். திருப்பதியில மட்டும்தான் அந்த காத்திருத்தலுக்கு நிறைய பலன் உண்டு. காத்திருக்க அந்த 7 மலைகளுக்குள்ள இருக்கிற காற்று உங்களுடைய உடலில் வருடி 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 கர்மாவை எடுத்துரும். அதற்காகத்தான் அவன் காத்திருக்க வைக்கிறான்னு நினைச்சான்னா என்ன சொல்றான்னா 4 வழியை திறந்து விட்டு இங்கிட்டு போ அங்கிட்டு போகணும் சொல்ல முடியாமலாம் கிடையாது. திருப்பதியுடைய ரகசியமே 7 மலைகளுக்குள் இருக்கின்ற அந்த சந்திர சக்தியை மக்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காத்திருக்க வைக்கிறார்கள். வேற ஒரு காரணமும் கிடையாது. ஆனா பெருமாளை தரிசனம் பண்றது 1 செகண்ட்ல, ஒரு 5 செகண்ட்ல 10 செகண்டுக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள என்ன தள்ளி எடுத்து விட்டுருவான். இதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி பெருமாளுடைய உண்மையான சொரூபமே அங்க சந்திர சக்தி இருக்கிற காரணத்தினால அந்த சந்திர சக்தியை அங்கே தங்கி இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வந்த பிறகு என்ன சொல்ல 1 வருஷத்துக்கு அந்த எனர்ஜி இருக்கும். திருப்பதிக்கு போங்க, யாரும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு வேண்டாம்லாம் சொல்றது கிடையாது. அப்ப நீங்க திருப்பதிக்கு போக 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 நிறைய வலிமை கிடைக்கும், கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆன மைண்டு கிடைக்கும், முகப்பொலிவு கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். கர்மாவை தீர்வதற்கு வழிகள் இதுதான் என்று எனக்கு தெரிந்த சிற்றறிவுக்கு சொல்லிவிட்டேன். ரொம்ப இலகுவாகவும் சொல்லிட்டேன், தூரத்துக்கும் சொல்லிட்டேன், ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லிட்டேன். எல்லாரும் பரிச்சித்து பார்த்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.